ஹாய்ங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். வீக் ஆஃப்னாவே என்ன எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கோயம்புத்தூர் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அத கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே லாஸ்ட் டே அன்னைக்கு தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு தெரியல. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம் தான் பேரு. பட் ஆனா எங்களுக்கு தெரியல. அது வந்துட்டு குடிசால நடக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ட்ராவலு. டிராஃபிக்லாம் தாண்டி போனா 1 மணி நேரம் ஆயிருங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானு, என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேரும் கிளம்பிட்டோம். 2 வீலர்ல தான் போனோம். ஏன்னா 4 வீலர்ல போனா கண்டிப்பா டிராஃபிக்ல நம்ம மாட்டிக்குவோம். 4 வீலர்ல போக முடியாது. பார்க்கிங்ல நிறுத்திட்டாலும் 4 வீலர் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால, நாங்க 3 பேர் தான் அப்படிங்கிறனால 2 வீலர்லயே கிளம்பிட்டோம். வாங்க போலாம். ஹேப்பி டிரைவ். வந்தாச்சுங்க. பாருங்க செம்ம கூட்டங்க. ஃபுல்லா வந்துட்டு காரு, 2 வீலரு, போலீஸ்லாம் இருந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு டிராஃபிக்கா இருந்தது. அதனால ஹெல்ப்புக்கு வந்து ஆள் இருந்துட்டே இருந்தாங்க. நம்ம வந்துட்டு 2025 எக்ஸ்போக்கு வந்தாச்சு. பாருங்க நெறையா பேரு நெறைய வாங்கிட்டு போனாங்க. எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பட் நாங்க வாங்கி எங்க அபார்ட்மெண்ட்ல வைக்க முடியாது. எங்க வைக்கிறது? என்ன யூஸ் பண்றது? நம்மளுக்கு கார்டு இருக்கு. பட் நம்ம காட்டுல இல்ல. நாம இங்க இருக்கிறனால எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து எங்க அத்தை, மாமா, என் அம்மா, எங்க அப்பா எல்லாத்தையுமே மிஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பட் ஆனா அவங்களலாம் இங்க கூட்டிட்டு வர முடியல. ஏன்னா எங்களுக்கே லாஸ்ட் டே அன்னைக்கு தான் தெரிஞ்சது அதனால. அப்புறம் சரி ஒரு ஹாலுக்கு போனோம். இதுல வந்து ஹால் பி, ஹால் சி, டி அப்படின்னு 4 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. அதில ஒவ்வொன்னா வச்சிருந்தாங்க. நாங்க ஒவ்வொன்னா போனோம். நெறைய ஃபுல்லாவே என்னால எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து டாகு. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கிட்டயும் வந்துட்டு ஓடுறது, ஓடியாந்தது, எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ரிமோட் கிடையாது. ரிமோட் மாரி அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணாங்க. இங்கேருந்து போச்சு. என் பையன் ஹேண்ட் ஷேக் குடுக்குமான்ட்டு போய் கேட்டு பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த நாய் வந்துட்டு அந்த ரோபோட் நாய் வந்து எதுவுமே பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு வந்துட்டான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணல அது. அது சும்மா அப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தது. நாங்க நார்மலா வீடியோல பார்த்துருக்கோம். ஹேண்ட் ஷேக்லாம் குடுக்கும். சரி ஹேண்ட் ஷேக் குடுக்கும்ன்னு போய் பார்த்தோம். ஆனா அது ஹேண்ட் ஷேக் குடுக்கலன்ட்டு என் பையன் வந்துட்டான். சரி ஓகே நாங்க போலாம் அப்படின்ட்டு, நாங்க ஒரு கொஞ்சம் காட்டுக்கு வந்து சொட்டு நீர் போட்டிருக்கோம். இப்பதான் இது மாரிலாம் ஒயிட் கலர்ல டியூப்லாம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இவ்ளோ பெரிய டியூப்லாம் இருக்கா? சொட்டு நீர்ல அப்படிங்கிறது இப்போ இதுல இந்த எக்ஸ்போல தான் நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் நாங்க நார்மலா பிளாக் கலர் டியூபு சுட்டு சுட்டா ஒரு டியூப் இருக்கு இல்லையா? அதில தான் நாங்க பார்த்தோம். அது மாரி ஒயிட் கலர்ன்னு பார்த்ததில்ல. இது மாரி நெறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸ்ப்ரே மாரி. பட் ஆனா இத்தன இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க விசாரிச்சு பாருங்க. மோஸ்ட்லி நெறையா வந்துட்டு டிராக்டரு, உழவு ஓட்டுறது, அந்த கலப்பை அதெல்லாம் தான் இருந்தது. அப்புறம் கட்டிங் மிஷின் தான் இருந்தது. ஃப்ரூட்ஸ் கட்ற அது மாரிலாம் இருந்தது. கோகனட்டு கட் பண்றது அது மாரிலாம். இதில டிராக்டர்லேயே ஆக்சஸ் பண்ற மாரி ஜேசிபி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த வந்து பொக்லீன் பண்ற வேலை எல்லாமே. இது வந்து தோட்டம் அமைக்கிறதுக்கெல்லாம் நெறையா வந்துட்டு வச்சிருந்தாங்க. பட் ஆனா நாங்க இன்னும் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ல எந்த செடியுமே வளர்த்த ஆரம்பிக்கல. ஸோ அதனால எதுவுமே நான் வாங்கல. சும்மா விசிட் மட்டும் தான் பண்ணோம். இதெல்லாம் பாருங்க இந்த கலப்பை, அந்த வக்கிப்புல இருக்கிறது, அந்த கட்டு கட்டுறது அதெல்லாம் தான். நெறையா பேர் வந்து கால் வலி செம்ம வலி வந்ததுங்க. நெறைய பேர் உட்காந்துட்டாங்க. சாப்பாடு ஃபுட்டுமே அங்கங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வித் காசு காசு குடுத்தா ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த முயல் வளர்த்துறது அது மாரிலாங்க. இந்த சைடு வந்து பாருங்க ஆடு நெறைய இருந்தது. போயர் ஆடு விற்பனைக்குன்னே வச்சிருந்தாங்க. விற்பனை வேணும்னா கூட வாங்கிட்டு போலாம். அது மாரி தான் வச்சிருந்தாங்க. இது வந்து இன்னும் படுத்திருந்தது. நாங்க சரி ஓகே அது நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த சைடு வந்து சோலார்ல வைக்கிறது, ஐஸ் வந்து ஃப்ரீஸ் பண்றது இதெல்லாம் டெமோவுக்கே ரொம்ப அவைங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதில வந்து ரொம்பவே சூப்பரு. இது வந்து பாருங்க நம்பள தாய்மண்ணு மாடு இது. வந்துட்டு சூப்பரா இருக்குல்ல காங்கேயம் காளை சூப்பரா இருக்கா? அது மாரி பக்கத்தில வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்டோட ஸ்டேட்டோட வந்துட்டு வச்சிருந்தாங்க மாடு. அ ஆண், அப்புறம் கேர்ள், அப்புறம் ஒரு குட்டி பேபி. அது மாரி 3 இத வச்சிருந்தாங்க. பேரா வச்சிருந்தாங்க. அதில எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால, இதில வந்து ரொம்ப பயப்பட்டது இந்த கிர் அப்படிங்கிற ஒரு மாடு தாங்க எனக்கு ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா தெரிஞ்சது. ஏன்னா வந்துட்டு அதோட தலையே பெருசா இருந்தது. ரொம்ப ஹெவியா இருந்தது. அது பார்த்தாவே கொஞ்சம் பயந்துக்கணும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பார்த்தாவே கொஞ்சம் பயப்படணும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த சைலேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அது. அப்புறம் வந்துட்டு நெறைய பூஞ்செடி வித்தாங்க. அப்புறம் முயல் வளர்த்திருந்தாங்க. அதுக்கு தீனிலாம் நெறைய குட்டீஸ்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க ஆர்வமா. என் பையனும் குடுத்தான்.
அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு நெறைய கூண்டுமே வித்தாங்கங்க. இது மாரிலாம் வளர்த்தணும்னு சொல்லிட்டு கூண்டு வேணும்னா வாங்கிட்டு போற மாரி நெறைய வித்தாங்க. ரொம்ப கூட்டங்க. என்னால வீடியோ கூட ஒழுங்கா எடுக்க முடியல. அப்புறம் இதெல்லாம் கோழி பண்ணை. கோழி பண்ணைக்கு இது பாருங்க கோழி குஞ்சோட இருக்கிறது மொட்டு கோழி. அந்த சேவல் அந்த அது மாரிலாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இதில கம்பி வேலி ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருந்தது. நம்மளே தூக்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த ஆடு படுத்திருந்ததுங்க. இப்ப எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் இந்த சைடு வந்தேன். பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்ததுங்க. பயங்கரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளையெல்லாம் ஒரு இடி இடிச்சதுன்னா அவ்வளோதான் நம்ம ஆல் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்போ. ரொம்ப டீசென்ட்டா இருந்தது. ரொம்ப வந்துட்டு அங்கங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. நல்லா இருந்தது. யார் யார் வந்தீங்க, வரணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா அடுத்த வருஷம் போடுவாங்க. வருஷம் வருஷம் போடுவாங்களாமா. நாங்களும் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அப்புறம் வந்துட்டு நெறைய இந்த மாரி பாக்குக்கு, தென்னை மரத்துக்கு, இது மாரிலாம் வந்துட்டு நெறைய இப்போ வண்டெல்லாம் நெறைய விழுவுது. ஏன்னா எங்க காட்டுலயுமே வண்டெல்லாம் விழுவுது. அதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் மருந்து குடுத்தாங்க. பாய். அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. யார் யாரெல்லாம் வந்தீங்க, யார் யார் வந்துட்டு வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. என் சேனலை மறக்காம லைக் பண்ணி விடுங்க. பாய்.